நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ரோமர் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன். ஆமென். முதல் மனிதன் ஆதாம் பாவம் செய்தான். 930 வயதில் மரணமும் அடைந்து விட்டான். ஆதாமின் வழியில் வாழ்கிற நாமும் ஒரு நாள் மரித்து விடுகிறோம். இந்த மரணத்தை இயேசு கிறிஸ்து இவ்வுலகிற்கு வந்த பிறகு தூக்கமாக மாற்றிவிட்டார். ஒரு முறை தான் பிறப்பு, பின்பு இறப்பு, அதன் பின்பு அழிவு, அழியாமை என்று நித்திய ஜீவன் என்றும் உண்டு. அந்த நித்திய ஜீவனை, அழியாத நித்திய ஜீவனை பெறுவது எப்படி, அதை சுதந்திரிப்பது போன்ற விவரங்கள் பரிசுத்த வேதத்தில் உள்ளது. இயேசு கிறிஸ்து பூமியில் ஏன் பிறந்தார், பாடுகள் ஏன் என்றும் பரிசுத்த வேதத்தின் மூலமாக நாம் அறியலாம். இந்த உலகில் மிகவும் உயர்ந்த படிப்புகள் எனப்படும் IAS, IPS, டாக்டர், இன்ஜினியர் என்பது போல நமது பரிசுத்த வேதத்தில் உள்ள பொக்கிஷங்களை ஆராய்ந்து அறிபவர்களுக்கு பல பட்டங்கள் பல விதங்களில் வழங்கப்பட்டு வருகின்றன. தேவன் எதிர்பார்க்கும் கனி இல்லாவிட்டால் நித்திய ஜீவனை அடைய முடியாது. வருடம் ஒரு முறை இருமுறை பரிசுத்த வேதத்தை படித்து முடித்தாலும் தேவன் எதிர்பார்க்கும் கனி உங்களிடம் உண்டா? நம்முடைய கனி எப்படி உள்ளது? கசப்பின் கனியா, யாருக்குமே உபயோகமற்ற பெருமை நிறைந்த சுயநல கனியா, அல்லது யாவருக்குமே உபயோகமுள்ள நல்ல கனியா? நீங்கள் எந்த கனியாக இருக்கிறீர்கள்? ஒருவேளை அப்பா அம்மா உதவியுடன் சிறு வயதில் பாஸ் ஆகி இருக்கலாம். ஆனால் ஃபைனல் பப்ளிக் எக்ஸாமில் ஆசிரியர் கூட யாரும் உதவ முடியாது. தேர்ச்சி பெறாதவனுக்கு பரிசளிப்பது நியாயம் அல்லதானே? நமது தேவனும் நீதியுள்ள நியாயாதிபதி. பாட்டு பாடி கைத்தட்டினால் சபை போதகர் சந்தோஷப்படலாம். ஆனால் நித்திய ஜீவனை அடைய முடியாது. ஒருவேளை உணவிற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்தான் ஏசா. அதுபோல் இவ்வுலக மாயைக்காக ஏமாந்து நித்திய ஜீவனை இழந்து விடாதீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த வேதம் இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வாதம் என்று தரும் வேதம். பரிசுத்த வேதத்தை தியானிப்போம், ஆராய்ந்துவோம், நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்போம். ஆமேன். God bless you.